விரிவான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவை கைது செய்யுமாறு முறைப்பாடு பதிவு. அனுர கடன் கொள்கைகள் தொடர்பான எந்த ஒரு புரிந்துணர்வும் அற்றவர் சஜித் விமர்சனம். வவுனியா சிறைச்சாலையிலிருந்து சிறை கைதிகள் விடுதலை. அனுர சஜித் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அழிவே, ரணில் எச்சரிக்கை. வாகன சாரதிகளுக்கான முக்கிய அறிவிப்பு. தமிழின அழிப்பிற்கு நீதி கோரி ஈருருளி பயணம் ஆரம்பம். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுரகுமார திசாநாயக்கவை கைது செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இனக்குழுக்களுக்கு மத்தியில் அமைதியின்மையை ஏற்படுத்தியாக குற்றம் சுமத்தி தேசப்பற்றுள்ள மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்களால் இன முரண்பாடுகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத் கேபாபத்ரன குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான அடிப்படை அறிவு கூட கிடையாது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவினால் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான அடிப்படை புரிதல் குறித்து இலங்கை பிணைமுறைவு உரிமையாளர்கள் ஆச்சரியத்தை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இலங்கை பிணைமுறை உரிமையாளர்கள் தமது கட்சி மற்றும் தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இதில் தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழுவுக்கு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான கொள்கைகளில் புரிதல் இல்லை என அவர்கள் கூறியதாகவும் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நாடளாவிய ரீதியில் 350 சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய இன்று வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து 17 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 8 பேர் வேறு குற்றங்களுக்காக மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறிய குற்றங்கள் மற்றும் சிறிய அபராத தொகையை செலுத்த தவறிய சிறை கைதிகளே இவ்வாறு பொது மன்னிப்பின் கீழ் விடுக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை கைதிகள் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு இன்று விசேட சந்தர்ப்பத்தை சிறைச்சாலைகள் திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சஜித் அனுரவிடம் நாட்டை ஒப்படைத்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரூபாவின் பெறுமதி பெருமளவில் அதிகரித்துள்ளதுடன் பொருட்களின் விலை குறைவடைய உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறை திருக்கோயில் பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க மேலும் உரையாற்றுகையில் 2022ஆம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்களொன்றும் எமக்கு கிடைக்கவில்லை, மின்சாரமும் இருக்கவில்லை, கஷ்டங்களுடன் வாழ்ந்தோம், பெண்கள் அதனை மறந்திருக்க வாய்ப்பில்லை, அன்று இப்போதிருக்கும் முன்னேற்றம் கிட்டும் என்று நினைக்கவில்லை, அனுரவும் சகித்தும் என்று இருக்கவில்லை, ஆனால் நான் ஏற்றதால் நாட்டில் தட்டுப்பாடுகள் நீங்கி நல்ல நிலைமை காணப்படுகின்றது, அதனால் மக்கள் சுமூகமாக வாழ முடிந்துள்ளது. அன்று பொருட்களின் விலை அதிகரித்து காணப்பட்டதுடன் ரூபாவின் பெறுமதி பெருமளவில் அதிகரித்திருந்தது. இன்று மக்கள் வாழ்க்கை சுமைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். இருப்பினும் எனது முயற்சிகள் ரூபாவின் பெறுமதியை அதிகரிக்க செய்தமையால் ஓரளவு சுமூகமான நிலைமை வந்திருக்கிறது. விலையை மேலும் குறைப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவே மக்கள் மீது சில சுமைகளை சுமத்த வேண்டியிருந்தது. இன்றைய சிறுவர்களுக்கு 25 வயதாகும் போது அவர்கள் முன்னேற்றமடைந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பதே எமது இலக்காகும். சஜித்தினாலும் அனுரவினாலும் அதனை செய்ய முடியாது. வாய்ப்பேச்சினால் எவர் வேண்டுமானாலும் சாதிக்கலாம். பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப அவர்களால் முடியாது. எனவே பொருளாதார வீழ்ச்சியை விரும்பாதவர்கள் செப்டம்பர் 21ஆம் திகதி சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களியுங்கள். இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, திருக்கோவிலுக்கு அபிவிருத்தியும் கிட்டாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
நாரகேன்பேட்டை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள பிரதான அலுவலகத்தினை எதிர்வரும் 20ஆம் திகதி மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இம்மாதம் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையமாக குறித்த அலுவலகம் செயற்படவுள்ள காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு வாக்கு எண்ணும் நடவடிக்கைகளுக்காக கிழக்கு மாகாணத்தில் 2 பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளை எதிர்வரும் 20ஆம் திகதி மூடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவை 23ஆம் திகதி மீண்டும் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனித உரிமைகள் ஆணையகத்தின் 57வது கூட்டத்தொடரினை முன்னிட்டு ஸ்ரீலங்கா பேரினவாத அரசினால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற தமிழின அழிப்பிற்கு அனைத்துலக சுயாதீன விசாரணையை நடத்த கோரியும் தமிழீழமே தமிழர்களுக்கான நிரந்தர தீர்வு என்பதை வலியுறுத்தியும் ஈருளி பயணம் முன்னெடுக்கப்பட்டது. நெதர்லாந்தில் ஆரம்பமான இந்த ஈருளி பயணமானது எழுச்சியோடு பயணித்து பெல்ஜியம் நாட்டினை உணர்த்து பல சந்திப்புகளோடு பயணித்து லக்சம்பே மாநகரம் வெளிவிவகார அமைச்சில் மனு கையளிக்கப்பட்டு ஜெர்மனி நாட்டிற்குள் பயணித்தது. தொடர்ந்தும் பல மாநகரங்களை கடந்து நகர பிதாக்களுடன் சந்திப்புகளையும் மனு கையளிப்புகளையும் மேற்கொண்டு பிரான்ஸ் நாட்டிற்குள் சென்று நேற்று முன்தினம் பிரான்சிற்குள் பயணித்து ஹம்சையும் லாவான்கோ முதல்வர்களிடம் மனு கையளிக்கப்பட்டு தொடர்ந்தும் பல மாநகரங்களை கடந்து நகர பிதாக்களுடன் சந்திப்புகளையும் மனு கையளிப்புகளையும் மேற்கொண்டு பிரான்ஸ் நாட்டிற்குள் சென்றது. நேற்று முன்தினம் பிரான்சிற்குள் பயணித்து ஹம்சையும் லா பன்சனு முதல்வர்களிடம் மனு கையளிக்கப்பட்டு தொடர்ந்தும் பயணித்த அறவழி போராட்டம் சில்ஸ்ரேகம் எனுமிடத்தில் மாலை நிறைவடைந்தது. இதனையடுத்து சில்ஸ்ரேகாம் என்ற இடத்திலிருந்து 10ஆம் நாள் அறவழி பயணமானது காலை 9 மணிக்கு அகவணக்கத்துடன் ஆரம்பமாகி பிரான்ஸ் வாழ் மக்களின் பேராதரவுடன் இளையவர்களும் இணைந்து எழுச்சியுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழின அழைப்பிற்கு அனைத்துலக நீதியினை வேண்டியும் தமிழீழமே தமிழர்களுக்கு வேண்டும் என்ற கொட்டொலிகளோடு பயணிக்கும் இவ்வெழுச்சி போராட்டத்தில் மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற தியாக தீபம் லெப்டினன்ட் திலீபன் அவர்களின் கோரிக்கை நிறைவேற மக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.